Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பல திருமண நிதியுதவி திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்கும்போது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரின் நினைவு ரீமேரேஜ் பண்றவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 8 கிராம் கோல்டு 50,000 ரொக்க பணமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன். இதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இது எந்த டைமிங்ல போயிட்டு அப்ளை பண்றது, இதுக்கு எங்க அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் லிங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து சமூக நலத்துறைக்கு கீழே ரன் ஆகக்கூடிய இந்த ஸ்கீம் தான் வந்து திருமண நிதியுதவி திட்டம். இந்த நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறத வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் ஒரு சரியான ஒரு தகுதி உள்ள நபர்களுக்காகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு ஸ்கீமை பத்தி பார்த்திருந்தோம். அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணவங்க, இன்டர் கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணவங்களுக்கு என்ன ஸ்கீம், அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியறது கிடையாது. தெரியாத விஷயத்த வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலியமா வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம தகுதியுள்ள நபர்களுக்கு வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் அதை வந்து நிறைய நபர்கள் அதை வந்து கிளைம் பண்றது கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். அதாவது வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி அவங்க டிவைஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து இறந்துருந்தாங்கனாலும் சரி, மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணக்கூடிய உமனுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 8 கிராம் கோல்டு 50,000 ரூபாய் பணம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து தகுதி என்ன, இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு வந்து தேவைப்படும், இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து திட்டத்துடைய நோக்கம் விதவைகளுக்கு புது வாழ்வளிக்க அவர்களின் மறுமணத்திற்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் விதவைகள் மறுமணத்தை ஊக்குவிப்பதே திட்டத்தின் நோக்கமாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்திலேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா திட்டத்தின் நோக்கம், திட்டத்தில் ஒன்று வந்து 25,000 ரூபாய், அதாவது உங்களுக்கு வந்து 25 ரூபாயில 15,000 ரூபாய் உங்களுக்கு வந்து செக்காகவும் மீதி 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் மற்றும் 4 கிராம் தங்கமும் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க திருமங்கலம் செய்வதற்கு. அதே மாதிரி திட்டத்துடைய ஸ்கீம் ரெண்டாவது ஸ்கீம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 50,000 ரூபாயில 30,000 ரூபாய் உங்களுக்கு வந்து செக்கா கொடுத்துட்றாங்க. நீங்க பேங்க்ல போயிட்டு கேஷா வந்து எடுத்துக்கலாம், வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி 20,000 ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா தேசிய சேமிப்பு பத்திரமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து 4 கிராம் தங்க நாணயம் உங்களுக்கு திருமங்கல்யம் செய்வதற்கு, அதாவது தாலி செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கோல்டு காயின் அப்படிங்கறத வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்து ஒரு தகுதிகளும் நிபந்தனைகளும்ங்கிறத உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. அது என்னென்ன தகுதிகள், என்னென்ன நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது திட்டத்துடைய 1, இதற்கு கல்வி தகுதி அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. அதாவது 25,000 ரூபாயும் 4 கிராம் கோல்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டோ எந்த ஒரு கல்வி அறிவோ நம்மளுக்கு வந்து தேவையில்லை. யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ரெண்டாவது திட்டம் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதாவது 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டாதாரிக்கு கண்டிப்பா நீங்க வந்து இருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த உமன் அப்படிங்கிறவங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கம் உங்களுக்கு வந்து கேஷா வந்து கிடைக்கும். அதுல பட்டாதாரி கல்லூரிகளிலோ அல்லது தொலைதூர கல்வி மூலமோ அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகங்களிலோ படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பட்டய படிப்பு எனில் தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்க சப்போஸ் வந்து டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த 50,000 ரூபாய் திட்டத்துக்கு நீங்க எலிஜிபிள். நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல தான் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்கீம்ல எந்த ஸ்கீம் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடிய அந்த உமனுக்கு வந்து 20 வயசுக்கு மேல இருந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மணமகனோட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. விண்ணப்பிக்க தேவையான கால அளவு ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே வந்து இந்த டைமிங் குறிப்பிட்ட டைமிங்குள்ள வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு நீங்க ரீமேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜனவரி மாசம் 2024 ஜனவரியில ரீமேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா ரீமேரேஜ் பண்ண நாள்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுறணும்.
அப்படி நீங்க அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அந்த 50,000 ரூபாயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோல்டு காயின் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ப்ரோ, நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஓகே. நான் வந்து ரீமேரேஜ் வந்து பண்ண போறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட வந்து இருக்கு. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து விதவை சான்று. அதாவது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி விடோவா இருக்கும் பட்சத்துல அந்த விடோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். அந்த விடோ சர்டிஃபிகேட் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை, அதாவது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து விவோக்கு வந்து அப்ளை பண்ணணும். அவங்க பார்த்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மறுமண பத்திரிகை, நீங்க ரீமேரேஜ் பண்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இன்விடேஷன் அப்படிங்கறது நீங்க வந்து அடிக்கணும். சப்போஸ் வந்து நீங்க பெரிய மேரேஜ் வைக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷன் காப்பி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மணமகன் அல்லது மணமகளின் வயது சான்று ஏஜ் ப்ரூஃப்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் நீங்க வைக்கலாம். அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜ் ப்ரூஃபா நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருமண புகைப்படம், நீங்க மேரேஜ் கோயில்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு போன் மூலியமாவோ கேமரா மூலியமாவோ போட்டோ எடுத்து அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். திருமண புகைப்படம், பட்டப்படிப்பு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட், நீங்க டிப்ளமோ பட்டய படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பாஸ் பண்ணதுக்கான ஒரு சர்டிபிகேட், இது மட்டும் இருந்தா போதும். அதாவது விடோ சர்டிபிகேட், ரீமேரேஜ் பண்ணதுக்கான ஒரு இன்விடேஷன், மணமகன் இல்லைன்னா மணமகளுடைய ஏஜ் ப்ரூஃப் வந்துங்கிறது கண்டிப்பா வேணும். மேரேஜ் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும். எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், இந்த 5 டாக்குமெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி அப்படியே ஸ்கேன் காப்பியை நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். நீங்க நீங்களே வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இ சேவை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இ சேவைகள் ஐடி கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல இந்த இடத்துல சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு SWL 105 அப்படிங்கிற அந்த ஒரு கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது வந்து தர்மம்பல் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லாகின் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சமூக நலத்துறையுடைய அபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிரைடோடைய கேன் நம்பரையும் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய பிரைட் குரூமோடைய கேன் நம்பரையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. அப்படி சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கேப்சர் ஆயிடும். ஏன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கேன் நம்பர், சிட்டிசன் அக்சஸ் நம்பர் அப்படிங்கறது வந்து கிரியேட் பண்ணணும். எப்படி வந்து இந்த சிட்டிசன் அக்சஸ் நம்பர் வந்து நம்ம வந்து ஒரு சரியான முறையில் வந்து கிரியேட் பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டா கூட ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டு அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆரோ மார்க் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க பேர்லயும் சரி உங்களுடைய மணமகனுடைய பேர்லயும் நீங்க வந்து ஒரு கேன் நம்பர், சிட்டிசன் அக்சஸ் நம்பர், குடிமகன் கணக்கு நீங்க வந்து உருவாக்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த நம்பர் இருந்தாதான் ஈஸியாவேல நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போறதா இருந்தாலும் சரி இல்ல ஏதாச்சும் வந்து ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்க போறதா இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு இதே போல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை பத்தி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. இல்ல இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அலுவலரை போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு டீடைல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு நீங்க வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. முன்னாடி எல்லாமே இது வந்து ஆஃப்லைன்ல இருந்துச்சு. அதுல நிறைய விஷயங்கள்லாம் தவறுதல் நடந்ததுனால எல்லாமே வந்து ஆன்லைனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல்ல போயிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஸ்கீமை பத்தியோ இல்ல வேற ஏதாவது ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமை பத்தியும் நம்ம சேனலை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமை பத்தியும் நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். நீங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. எதுக்காக இந்த ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய பணம், நம்ம பே பண்ற அந்த வரியை தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை தெரியாத நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.